Hey guys, welcome back to Square Kid Studio. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ about the fans, their passion, their obsession about their emotions எல்லாமே பார்க்க போறோம். Is it crossing the line or current situation பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அதை பத்தி இல்லாம ஜென்ரலா இது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஐபிஎல் வந்து 18 வருஷம் ஆயிடுச்சு guys. எஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மோர் தேன் ஒரு 40 இயர்ஸ் மேலே இருக்கு. 1970s 1960s இருந்தே இருக்கு. பட் ஐபிஎல் வந்து இப்போ எமோஷனல் ஆயிடுச்சு. ஈவன் பிளேயர் பஞ்சாப் ஃபேன்ஸ் ஜிடிஆர் எல்லாமே பார்த்தோம். பட் இந்த ஃபேண்டமோட எமோஷன்ஸ் எனர்ஜி இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும். தேர் எமோஷனல் பாண்டிங், தேர் லாயல்டி அண்ட் க்ரௌட் கல்ச்சர் இது எல்லாமே இஸ் இட் கிராசிங் த லைனா கேட்டால் என்ன கேட்டால் எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்த்து வாழ்ந்த ஒரு ஜென்ரேஷன். பட் இப்போ வந்து ஐபிஎல் வந்து எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிச்சு. இதான் கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாரும் இப்போ எப்படியே மாறிட்டாங்க. ஸோ மச் டாக்ஸிசிட்டி ஓப்பனாகவே பேசணும்னு இப்படி பேசலாம். நான் வந்து யாரோட ஃபேனாகவும் நான் பேச போகிறதில்ல. ஸோ டேக் நீங்கள் ஒரு எம்எஸ்ஆர் ஃபேனாக இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா ஒரு மும்பை ஃபேனாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கர் ஃபேனாக இருக்கட்டும், தெர் இஸ் ஸோ மச் டிவிஷன்ஸ். அவங்களோட லாயல்ட்டி வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக மற்ற டீம் தோக்குறது அது ரேட் வச்சாலும் நான் எதுவுமே சொல்லல. பட் இஸ் இட் கிராசிங் த லைன் கேட்டால் எஸ், ஸோ மச் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஐ திங்க் இது வந்து ரொம்ப கன்சர்னாக இருக்குது. இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஃபேன்ஸ் ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த ஐபிஎல். இதை பற்றி பேசணுன்றது இப்போ ரீசென்ட்லி ஸ்டாம்பேட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ரெசிபீஸ் ஃபார் த ஃபேன்ஸ் ஹூ டைட் தேர். நம்ம வந்து ஒரு யார் அக்கௌண்டபிள் அதை பற்றி நம்ம பேச போகிறதே இல்லை. பட் இஸ் இட் த மேட்னஸ், இஸ் இட் த அப்சஷன், இஸ் இட் கிராசிங் த லைன், அதுதான் நம்ம பேச போகிறோம். பிகாஸ் ஷேனியோட அவனோட லைவ் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லுவான் பெங்களூர்ல என்ன நடந்துச்சுன்னு. இட்ஸ் நாட் அபவுட் டார்கெட்டிங் ஆர்சிபி ஃபேன் பேஸ் ஆர் சிஎஸ்கே ஃபேன் பேஸ். எவ்ரி ஃபேன் பேஸ்லேயும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குதான். பட் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவான். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இட்ஸ் மோர் ஆன் த ஃப்ரான்ச்சைஸ். பிகாஸ் நான் வந்து ஃபுட்பாலும் ஒரு பார்த்துட்டு இருக்கேன் லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா. அங்கே வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியல. சில டைம் நடந்திருக்காங்க, எந்த ஸ்போர்ட்டையுமே நடக்காம இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 100 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தே நோ ஹவு டு மேனேஜ் த க்ரௌட். அவங்க பரேட் நடத்தினாலும் சரி, ஒரு ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஆன்லைன் புல்லிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி டாக்ஸிக் பிஹேவியராக இருந்தால் நலிஃபை பண்ணிடுவாங்க. ஐ திங்க் ஐபிஎல் ஹேஸ் டு மூவ், அந்த சேனலுக்கு மூவ் ஆயிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ட்ரோலிங்காக இருக்கட்டும், எஸ் அன்னெசரிலி சில பேர் ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ திங்க் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதெல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் தான் முடிவு இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபேன் கிளப், ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக பார்க்கணும். நாட் ஜஸ்ட் ஒரு மணி மைண்டடாக ஒரு ஸ்டேடியம் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபேன்ஸோட எமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணி ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சருக்கு பார்க்கணும். இல்லைனா இந்த ஃபேன் பேஸ் வில் பி டாக்ஸிக் லைக் திஸ் ஒன்லி. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தே இல்லாமல் போவாங்க. நீங்கள் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்ட்ராஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிகாஸ் தே ஆர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இஃப் வி ஒன்லி மாடரேட் த கம்யூனிட்டி பெட்டர் அண்ட் சேனலைசிங் த பேஷன், தென் ஒன்லி நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கும் ஃபேன் கல்ச்சர் ஃபார்ம். சரி, ஒரு தாட்ஸ் ஆன் திஸ். ஸோ வந்து ஃபேண்டம்ன்றது இப்போ லைக் ஃபேண்டமுக்கும் அந்த அக்ரெசிவ்னஸ்க்கும் வந்து ஒரு மார்ஜின் ஆஃப் லைன் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த பேஷனுக்கும் அக்ரெசிவ்னஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு மார்ஜின் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ வந்து நான் எந்த டீமும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை. பட் ஆனால் லைக் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்க டீம் அட் எனி காஸ்ட் வின் பண்ணணும். அவங்க டீம் வின் பண்ணனா அவங்க பிளேயர்ஸே புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம நிறையா பார்த்துட்டோம் சோஷியல் மீடியாஸ்லேயே. வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2021 சீசனில் வந்து டேனி கிறிஸ்டியனை இந்த மாதிரி பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. 2020 எம்எஸ் தோனிக்கே நடந்தது. இது ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாமல் போனதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவங்களோட அந்த பேஷனோட லிமிட்டை தாண்டி பிளேயர்ஸே வந்து இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும்னா, ஃபேன்ஸ் வந்து அந்த அந்த கிரிக்கெட்டில் இருக்கிற எமோஷன்ஸை தாண்டி பர்சனலாக நிறைய விஷயங்கள் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ நானே ஒரு லைவாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் பெங்களூர் போயிருந்தேன். ஸோ பெங்களூர் போயிருந்தப்ப எனக்கு ஒரு டைஹார்ட் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன். ஸோ வந்து நான் அவன்கிட்ட சொன்னேன், சிஎஸ்கே ஜெர்சிலாம் எடுத்துகிட்டு வராத, அங்கே வந்து எதுவும் பிரச்சனையாக எடுக்குது, எடுத்துகிட்டு வராத நான் சொன்னேன். ஸோ பட் ஆனால் வந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான், நான் சிஎஸ்கே ஜெர்சி எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு. அவன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்தான். ஆக்சுவலாக போட்டிருந்த லைக் கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் போன இடம் வந்து ஒரு லைக் ஒரு ஹாப்பனிங்காக இருக்கிற பிளேஸ்க்கு போனோம். அந்த இடத்துல ஆர்சிபி ஜெர்சிஸும் கொஞ்சம் இது பார்த்தோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து லிட்டரலாக சிஎஸ்கே ஜெர்சி போட்டவங்கள சிஎஸ்கேவை புள்ளி பண்ணாமல் அந்த
அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை புள்ளி பண்றாங்க, இந்த ஜெர்சி எல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ஃபைனல்ஸ் வின் பண்ணப்பையும் கூட எக்ஸ்ல நிறைய வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு எல்லாரும் டேர் பண்றாங்க, எம்ஐ ஜெர்சி அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வந்து நீங்க ஓகே, நான் ஆர்சிபின்னு இப்பயும் ஸ்பெசிஃபை பண்ணல, எல்லா டீம்லயுமே எல்லா ஃபேன் பேஸ்லயுமே இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. அண்ட் உங்க டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது உங்களுக்கு ப்ரைடாவே மாறிடுச்சு. அந்த ப்ரைடுக்காக நீங்க ஒரு லிமிட்டை தாண்டி ஃபேன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஸ்போர்ட், எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் கிரிக்கெட், எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு பிசினஸ். ஸோ நம்ம ஒரு 3 to 4 hours அதில் எங்கேஜ் ஆகி பார்க்குறோமா, பார்த்துட்டு ஓகே நம்ம அதை பற்றி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேட்டர்ஸ் பண்ணலாம், பேசலாம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நம்ம வந்து மற்றவங்கள எப்பயுமே வந்து இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த லிமிட் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆஸ் லாங் அஸ் சீனி சொன்ன மாதிரி தான் இது ஆர்சிபி ஃபோக்கஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணணுன்றது வந்து ரீசன்சியில் பார்க்கும்போது அந்த டீம் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் டீம். அண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சோஷியல் மீடியாவே நீங்கள் ஃபுட்பால் பேட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ரேசிஸ்ட் கமெண்ட்ஸாக இருக்கும், மற்ற எல்லாம் நடக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ் கிரிக்கெட்டில் ரொம்ப அதிகமாக லேட்டஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சார்ஜ் தர்ஷன் அவரோட ஒரு கமெண்ட்ஸ் வந்து ட்விட்டரில் ரொம்பவே தப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சது அன்பேஸ்டு சேனல் தான். ஸோ இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் பேசுகிறோம். இட்ஸ் ஜெனரலைஸ்டு டாபிக், ஃபேண்டம் ஹேஸ் டு பி சேனலைஸ்ட் பெட்டர். இதான் நான் திரும்ப சொல்கிறேன். இந்த பிகாஸ் ஃபேன்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரி, திரும்ப தான் சொல்கிறேன், ஃபேன்ஸ் இல்லைனா இந்த ஸ்போர்ட் வந்து பிகாஸ் நீங்கள் ஈடன் கிடச்சதே உங்களுக்கு தெரியும். இந்த சீசன் டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக சில க்ரௌட் கம்மியாச்சு. இட்ஸ் மேசிவ் ஃபேன் பேஸ் ஓட பவர். ஸோ அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை. பட் கீப் ஆன் ப்ரொடியூசிங் இந்த மாதிரி டாக்ஸிசிட்டியை வந்துச்சுன்னா இந்த ஸ்போர்ட் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் அந்த ஒரு கன்சர்வேஷனே இருக்காது ஸ்போர்ட்டை சுற்றி. இந்த கம்பேரிசன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு பிளேயர் எடுத்தாலும் அவன் இன்னொரு பிளேயரோட கம்பேர் பண்ணுறது ஜஸ்ட் அந்த பிளேயராக இருக்க விடுங்க. இப்போ சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஒரு சுப்மன் கில்லாக இருக்கட்டும், எந்த பிளேயர் இருந்தாலும் எஸ் கம்பேரிசன் இஸ் டீப் ஆஃப் ஜாய். அது பண்ணதான் செய்வாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு சக்ஸஸ் வந்தாலும் அவர் இது பண்ணிட்டாரு, அதான் இதை பண்ணல, இவர் அதை பண்ணாரு, இது வந்து டாக்ஸிசிட்டியோட ஸ்டார்டிங் நான் இதை பார்க்குறேன். இதை வச்சு தான் எக்ஸாக்ட்லி so many things ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி இவர் இது வின் பண்ணிட்டாரு, இது அவர் வின் பண்ணல, இவ்வளவு ரன்ஸ் இவர் அடிச்சிட்டாரு, இது கூட அவர் அடிக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் வந்து பண்ண வேணாம். ஏன்னா அந்தந்த டீமுக்கு தனி கல்ச்சர் இருக்கு, அந்தந்த டீமுக்கு தனி லெகசி இருக்கு. அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வேற, இவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வேற. அஃப்கோர்ஸ் அஸ் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கம்பேர் பண்ணாதான் அந்த பேட்டர்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும், அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் எல்லாமே எல்லாருக்கும் அஸ் எண்ட் ஆஃப் தி டே வந்து எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன் நம்ம அந்த பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அவர் ஸ்கில் செட் இல்லாம இவ்வளவு பெரிய பிக் ஸ்டேஜ்ல ஆட மாட்டாங்க யாருமே. பீட் ஒரு சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், ஒரு யங்ஸ்டரா இருக்கட்டும், ஒரு சீனியர் பிளேயரா இருக்கட்டும், ஒரு கரண்ட் இன்டர்நேஷனல் பிளேயரா இருக்கட்டும், யாரா வேணா இருந்துட்டு போட்டோமே. ஆனா வந்து எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துதான். இன்ஃபேக்ட் இப்ப இந்த வீடியோ நாங்க ஸ்பெசிஃபிக்கா பண்றதுக்கு காரணமே என்னன்னா, நாங்க வந்து ஒரு ஜென்ரேஷன் லைக் ஒரு 10 years மேலே வந்து நாங்க கிரிக்கெட் பார்த்தோங்க. பிளஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பயங்கரமா என்ஜாய் பண்ணி பாக்குறோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஃபேண்டம் ஏன் இப்படி மாறுது அப்படின்ற ஒரு கன்சர்ன் சீரியஸாவே இருக்கு. பிகாஸ் முன்னாடிலாம் வந்து இப்ப நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி பேசுறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு ரைவல்ரி இருக்கும். பட் ஆனால் அந்த ரைவல்ரிலையுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இப்போ சிஎஸ்கே எம்ஐ பேசுறோம்னா ஓவர் தி இயர்ஸ் அது ஒரு பயங்கரமான ரைவல்ரி. பட் ஆனால் ரெண்டு ஃப்ரான்ச்சைஸியுமே ரெண்டு ஃப்ரான்ச்சைஸியோட ஃபேன் பேஸாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது எல்லாமே நாங்கள் சொல்றது எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் நாங்கள் எங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபேண்டம்க்குன்னு ஒரு த்ரெஷோல்டு இருக்கு. அந்த த்ரெஷோல்டு மேல நம்ம பிளேயர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சப்போஸ் நீங்க உங்களோட ஆப்போனன்ட், நீங்க சப்போர்ட் பண்ற டீமுக்கு ஆப்போனன்ட் டீமை வந்து மற்றவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்பேஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது அவங்களோட சாய்ஸ். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கணும் நம்ம. ஸோ எஸ் கைஸ், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா பிளேயர்ஸ் லைக் ஒரு ஆர் அஸ்வின், அவர்லாம் தமிழ்நாடு கிரிக்கெட்டோட லெஜண்ட், ஆஃப்கோர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டோட ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மேட்ச் வினர் ஆஃப் த லாஸ்ட் டிகேட். அந்த மாதிரி ஒரு பிளேயரை பத்தி ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. இந்த மாதிரி அவர் அதுக்கு ரிப்ளை பண்றாரு, அவ்வளவு பெரிய ரிப்ளை பண்றாரு. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் யுவர் சாய்ஸ் கைஸ். நான் இதை பத்தி எதுவுமே சொல்லப்பட்டிருந்தோம். என்ன பிளே என்னன்னு பாருங்க. ஒரு அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுங்க. பேட்டர்ஸ் கிரிட்டிசிசம் இஸ் டெஃபினெட்லி ஓகே, பட் இட்ஸ் கிராசிங் தி லைன். That's why we have made this video. So like to conclude, நீங்க ஒரு டீம் சப்போர்ட் பண்றீங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பிளேயர்ஸா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டா இருக்கட்டும். பட் எல்லாமே அஸ் கிரிக்கெட்டா என்ஜாய் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் தி டே அது எல்லாமே ஸ்போர்ட் தான். ஸோ லைக் என்னன்னா வந்து we have lot of
திங்ஸ் டு டூ இன் ஆர் லைஃப். ஸோ நம்மளோட பார்டர்ஸை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அந்த 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 டைம் வரை நம்ம அதை ப்ராப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேண்டர்ஸ் இருக்கா அதுவுமே வந்து ஒரு லிமிட்டை தாண்டாம நம்ம தான் பார்த்துக்கணும். வி ஹாவ் டு ஹாவ் தட் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமான ஒரு ஃபேன் பேஸ் நமக்குள்ள ஒரு இது இருந்தாலே சொசைட்டி வைஸ் நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டிங் கல்ச்சர் உருவாக்கணும். இஃப் திஸ் கீப் ஆன் கண்டினியூனா நம்ம அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற சேனல்ஸோ இல்லை ஒரு ஃபேன் பேஸோ இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை சொல்லி நான் முடிச்சு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஒன்ஸ் அகைன். நெக்ஸ்ட் WTC வீடியோவில் பார்ப்போம், ஃபைனல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எஸ், தேங்க்யூ கைஸ்.